பெரியமா தான் மழையா வந்தது. அடிய ஜக்காத்தி மவள ஏன் அந்த தலைக்கு டை அடிக்க கூடாதா? வீட்டுல என்னதான் வேலை உனக்கு? அது விட உனக்கு வயசுல பெரியவங்கடா அவங்க. வேலை பாரு, வயசானவங்கடா அவங்க. அதோ வயசானது என்ன அத பத்தி உனக்கு தெரியாது. என்ன அதை பத்தி நேத்து ஒன்னே இல்ல அவங்க பையன் சொன்னாரு, என் அம்மா கொட்டா அவள மாடு கீது அதை வெளியே புடிச்சு கட்டு, நான் கடப்பாக வர போய் வரும் சொன்னாங்க. வந்து பாருங்க கேள்வி கோவம். என்னடா பையன் எந்த வயசான நாட்டுல என்ன போய் வேலை வைக்கிறேன் நடக்கூட நாடு இல்ல கடற்கறப்பா என்ன ஏன்டா வேலை வைக்கிறேன் நாங்க நாளைக்கு நம்ம தான் ஏறி வர சொன்னாங்க. இந்த பாண்டு எடுத்து சாய்மா பெரியமா 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 ஊர்ல பண்ண வட்டிக்கு ஒரு எவனிதான் ஏமாத்திர போட போறானுங்க. ஆமா என்கிட்ட கொடுத்தாலும் 10 வருஷம் வந்து கொடுத்துட்டு போறாங்க. அடுத்த வருஷம் ஞாபகமா வருவாரு. அடுத்த வருஷம் நீ வந்த என்னடா என்ன எவ்வளவோ அவ்வளவுதான். என்ன உனக்கு கேக்குறேன் ஜாத்தியால உடம்புல அடி வேற என்ன பண்ண? நான் வேணாம்னு சொல்லல. துணியில அடிக்காத. என்னன்னா இந்த துணி ஆன்லைன்ல புக் பண்ணுது. நான் பென்லைன்ல பண்ண மாட்டியா? அச்சா வெளிநாட்டுல வேலை செய்யறான். எந்த நாடு? அமெரிக்கா. மனையா அமெரிக்கா. இந்த துணி சாதாரணமா ஒண்ணு வரல. இந்த துணி வந்து 7 வருஷம் ஆகி போச்சு. எப்படி வந்தது? அந்த இத்தாலிக்கும் தக்காளிக்கு சண்டை. ஆமா இத்தாலிக்கும் தக்காளிக்கும் சண்டை. உருளைக்கிழக்கு கருளைக்கிழக்கு சண்டை. அந்நாட்டுக்கு போர் போடுறானுங்க. போர் இல்லடா பம்ப் அடிக்கிறாங்க. இத்தாலிக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குது. இது வந்து 7 வருஷம் ஆகி போச்சு. இந்த துணி சாதாரணமா வரல. எப்படி வந்துச்சா? வேலை பறக்குதா? பிளேட் இல்ல பேசுனு अच्छा नंबर ये रे फुला ஏரோப்ளேன் துணி தச்சின ஓட்ட வரை சண்டை. என்ன சண்டை? நீ மட்டும் மாடலா ட்ரெஸ் போட்டு அழுக பாக்குறியே, துணி தச்சியே ட்ரவுசர் தச்சி இல்லையா? இதுல ஒரு பாவாடை ஒண்ணு தைக்க கூடாது. அறிவாச்சவனா இதுலயா பாவாடை தைப்பாங்க? துணியில பாவாடை கட்டி குளிச்சா ஏர்த்தால சூத்தலாம் ஒத்திக்குதான். இதெல்லாம் தச்சு போட காத்து வாட்டமா கடக்கு போகுது. காத்து வாட்டம் மாட்டேன் மூட பத்தி நல்லா இருக்கு. எல்லாரும் இருக்கக்கூடிய வைக்காவும். ஆமாங்க நீதானே எதற்காக காலதாமதம்? என் கதைக்கு போட்டேன். என்ன சரி என் கதையை கொஞ்சம் எல்லாம் கவனிங்க. மழை எல்லாம் வராது. ஏன் இவ்வளவு நேரம் மொத்தம் கேக்குறாரு? ஆமாடா என் காத்தான் ஊரே காரி முயுது. ஊர் காரி முயலுக்கு நீ வேலை பார்த்த? அட நான் கல்யாணம் ஆகாத ஒரு தமட்டா மாதிரி ஒரு பொறிக்கு மாதிரி ஊரை சுத்தி கிடந்தேன். எங்க அப்பா வந்தாரு, ஏ பையா ஏன் பொறிக்கு மாதிரி ஊரை சுத்தி கிடக்குற, ஏன் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்கின்னு குடும்பத்துல ஈடுபாடு பண்றான்னாரு. அதுக்கு நாப்பா ஒரு பொண்ணை ஒண்ணு பாருப்பான்னு அவரு வாடினாரு தேடினாரு. மேல் மருவத்தூர்ல ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. நான் கல்யாணம் முடிச்சது எங்க இருக்கணும்? மாமியார் வீடு. எதுக்கு போனோம்? மருவுக்கு போகணும். அடப்பாங்க புது மருப்புல மாமியோட மரு ஒண்ணு போய்க்கிறேன் சொல்றதுக்கு. நான் எங்க மாமியார் வீட்டுக்கு நான் போயிட்டா போதும். எங்க மாமியார் சோத்துல துணியா இருக்காது. வயிற்றுக்காட்சி இல்ல மறுப்புள்ள வந்தாரு கேள்விப்பட்டா போதும். எங்க மாமியார் கைகள் நிக்காது. அந்த உள்பாட்டுக்கு இடுப்புல சொரிக்கணும். மறுப்புள்ள வந்துட்டாருன்னு அரகா பறக்கா மறுப்புள்ள வந்துட்டாரு. வடை ஆத்திரத்தும் டீ சுடர்த்தும் ஆத்துறாங்களா டீய சுடுறாங்களா? வடை சுட்டு போடுத்தோம் காய் போட்டு தரத்தோம். எண்ணெய் பலகாரம் சுட்டு எண்ணெய் பலகாரம். எண்ணெய் பலகாரம்னா என்ன? எண்ணெய் பலகாரம் தெரியாதா? எனக்கு சத்தியமா தெரியாது. இல்ல கெட்டா வாட்டம் தெரியாதியா? என்னடா சின்ன குழந்தை கட்டாட சொல்லு எண்ணெய் பலகாரத்தை பத்தி. எண்ணெய் பலகாரம் எப்படி சொல்லு? எண்ணெய் பலகாரம்னா இட்லி தோசை பொரி உண்டை ஆய பயம். இட்லி தோசை கொழுக்கட்டை அதை விடுங்க. பழ ஜினுசு ஒரு ஆப்பிள். ஆப்பிள் ஒரு பழமா? ஒரு சாத்துக்குடி அதை விட ஒஸ்தி. ஒரு மாதுளம் பழம் அதை விட ஒஸ்தி. ஒரு வாழைப்பழம் அதை விட ஒஸ்தி. ஒரு பெலாப்பழம் அதை விட ஒஸ்தி. அந்த பழம் இலையில வச்சாங்க சாப்பிடுறது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அந்த பழம் பேர் தான் மறந்துட்டேன். நல்ல ஞாபகம் படுத்தி பாரு. அந்த நேரம் கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. நல்ல ஞாபகம் படுத்து. அந்த பழம் வந்து யாரும் இல்லையே? யாருமே கிடையாது. அந்த பழம் பேர் தான் சப்பட்டா. பழம் பேரு சப்போட்டா. சப்போட்டா ஒரு நாளைக்கு ஒரு பலகாரம் வகை வகையா செய்து போடுறாங்க. டெய்லி செய்து போறேன். நானும் டெய்லி சாப்பிட்டுங்கிறேன். எங்க மாமியார் வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு கிளம்புறேன். கடைசிக்கு ஒரு பலகாரம் போட்டாங்க. கடைசி ஒரு பலகாரம் போட்டாங்க. என்ன பலகாரம்? பம்பாய் பலகாரம். பம்பாய் பலகாரமா? நான் கேள்விப்பட்டதே கிடையாது. பம்பாய் பலகாரம் தெரியாதா? எனக்கு தெரியாதா? பம்பாய் பலகாரம்னா வெல்லம் எள்ளு கெவுரு வடை மூணுத்தையும் உரல்ல கொட்டி
தேங்காய் பெருசு இருக்கும், சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். அது பேர் தான் பம்பாய் பலகாரம். அறிவட்டவன அது நம்ம ஊர் பலகாரம். அதுக்கு பேர் சிமிலின்னு சொல்லுவாங்க. சிமிலி என்ன சிமிலி சிமிலின்னு பேர் வச்சு கிராமத்துல ஒரு 40 வருஷத்துக்கு செய்திருந்தான். எவன் செய்யறான்? எல்லா மக்களோட பணம் கையேறி போச்சு. 1000 தூக்கி பாக்கெட்ல போனா ஒரு பேக்கரி 2 கேரி பேக்குள்ள வீட்டுக்கு வரான். அந்த பாரம்பரிய தமிழ்நாட்டுல சேர்த்து மறந்துட்டானுங்க. இந்த பலகாரமும் பம்பாய் தான் செய்யறானுங்க. எங்க மாமியார் என்ன பண்ணாங்க, வெல்லம் எள்ளு கேவுரு வடை முடிச்சு உரல்ல கொட்டினாங்க, உடைக்கு பொடி இடிச்சாங்க, ஒரு 10 உண்டி பிடிச்சாங்க, ஒரு ஏனத்துல வச்சாங்க, என்ன சாப்பாடு கூப்பிட்டாங்க. சாப்பாட்டுல உட்காந்து இலைய போட்டாங்க, சாதம் வச்சாங்க, சாம்பார் ஊத்துனாங்க, கூட்டு பொருள் வச்சாங்க. இந்த பம்பாய் பலகாரம் 2 உண்டையும் வச்சாங்க. சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு இந்த பம்பாய் பலகாரம் சாப்பிட்டோம் பாரு, அவ்வளவு டேஸ்ட் ஆகுது, அவ்வளவு சுவையாகுது. பின்னி ஒண்ணு கேட்கலான்னு பார்த்தா எனக்கு அசிங்கமாக்குது. எதுக்காக அசிங்கப்படுற? புது மறுப்புள்ள தீனி மாடா இருப்பானா வைக்கத்துல ஒரு வாரமா செனாரிக்கினே கொஞ்சத்துக்கு நல்லா மூளைக்கு வேலை கொடுத்தேன். நமக்கு அதெல்லாம் திப்பிதான். இந்த திப்பியோட டேஸ்ட் ஆகுதுன்னா சாரி எவ்வளவு டேஸ்டா இருக்கும். இந்த சாரி எங்க இருக்கும்? அதுல இருக்கும். எனக்கு தூக்கமே வரல. எதுக்காக? அந்த உரல மேலே இது ஞாபகம். எல்லாம் பாய போடு படு தூங்கிட்டாங்க. நேரம் தள்ளி வெளியே ஒரு 4 மணிக்கு எழுந்தேன். தடவிக்கினே போனேன். உரல் கட்சிது. நல்லா உரல உள்ள தள்ளி விட்டு நல்லா நக்கிட்டு தலை வரல. மேல தலை ஓட்டவ தலை மாட்டிக்கிச்சு. விடும்போது லக்குவா விட்டேன். நக்கிட்டு தலை வரல. நான் பாடி இழுத்து கிடக்குறேன். நான் கட்டி இந்த 10 வயசுல அவுந்து வீந்து போய் பிறந்த மேனியோட. ஆமா நாமா ஜட்டி போற பழக்கம் இல்ல உனக்கு? எனக்கு ஜட்டி போற பழக்கம் கிடையாது. ஜட்டி போட காயறு வெயில சைடு எல்லாம் அறக்குது. அப்படியே பிறந்த மேனியோட. ஆமா நாமா 4 கால பாசல்ல எருமாடு மாதிரி தலையை விட்டு கிடக்குறாங்க. எருமாடு கொட்டாயில கட்டி வச்சுக்குது. எருமா கண்ணு குட்டி தின்னமால கட்டி வச்சுக்குது. நான் தான் எருமாடு மாதிரி தலையை விட்டு கிடக்குறேன். இந்த கண்ணு குட்டி அறுத்துக்கணும் வந்து நான் எருமாடு நினைச்சுக்கினேன். அது பால் குடிக்க இறங்கிச்சு. அட பால் குடிச்சாட பரவாயில்ல. என்னதான் பண்ணுது? அது வர இடிக்குது. அது இடிக்கும் போதெல்லாம் எனக்கு உயிர் போய் உயிர் வருது. என்னடா அப்புறம்? எங்க மாமியாரு கண்ணு தெரியாது. காலைல மறுப்புள்ள ஊருக்கு போறாரு. இறக்கிற பாலை இந்த கண்ணு இப்படி குடிக்க போதுன்னு அவங்க பாலுக்காரங்க சொம்புல தண்ணி மொண்டுக்குன்னு தடவிக்குனே வராங்க. எங்க மாமியாரு நான் தான் எருமாடு மேல தண்ணி விட்டு கிடக்குறேன். நான் தான் எருமாடு நினைச்சுக்கின்னு அவங்க சொம்புல தண்ணி மொண்டாந்து யாரும் இல்லையா? யாருமே கிடையாது. முன்னே தவிர சொம்புல தண்ணி மொண்டாந்து அவங்க காம்ப போக ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க மாமியார் கைய வைக்கும் போதெல்லாம் எனக்கு தெம்பா இருக்குது. ஆனா இது வெளியே தெரிஞ்ச பெரிய பம்பா பூடும் பழுகுது. அவங்க இழுத்து இழுத்து பார்த்தாங்க. பாலும் வரல, ஒரு பாலும் வரல. அடா இந்த காம்பு போனா போட்டோம், மத்த காம்பு நான் பால கரலான்னு கைவிடு தொய்வினாங்க பாரு. எங்க மாமியார் சந்தேகமாயி போச்சு. என்ன சந்தேகம்? என்னடா அது, நேத்து மாட்டுக்கு 4 காம்பு பார்த்தோம், இன்னைக்கு ஒரு காம்பு தான் இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு சார்ஜ் பேட்டரி எடுத்துக்கின்னு கூட ஒரு பையன் இட்டுக்கின்னு வந்து பேட்டரி அடிச்சு பார்த்தா நான் புது மறுப்புள்ள. என்ன மறுப்புள்ளியே? நான் உனக்கு பாய உனக்கு அங்க போட்டேன், நீ வாய எங்க விட்டு கிடைக்கிறேன்னாங்க. பலகாரத்துக்கு ஆசைப்பட்ட மாமியார் என்ன. அப்புறம் கடை பார்த்துக்கு போய் ஒரு ஆட்சி அதிட்டாந்து மேலு கடை ஓட்ட உடச்சு விட்டாங்க. அங்க புடிச்சா ஓட்ட மாமியார் கை வைக்கும் போது எதமாக நான் இருக்கு. என்ன பண்றோம்? இது எந்த நாடு? இது தமிழ்நாடு. நான் அரசாட்சி செய்யக்கூடிய நாடு. பத்தியா வீட்டுல கொஞ்சமா சேனாருனா தானே நல்லா மூக்க பிடிக்க சேனார வேண்டியது. இங்க வந்து கால கலப்ப வேண்டியது. காலையில போய் நாடகம் எப்படி கேட்டு போறாங்க பெரியமாவ. காலையில போய் அந்த பெரியமா நாடகம் எப்படி கேட்டு போறான். என்னன்னு ஏதோ நாடகம் பாக்குறோங்க. பழம் தண்ணி பிடிக்கிறத சாமான் தொலைக்கிறத்திய நாடகத்தை பண்ணி நல்லா ஆடினாங்களா? நல்லா தான் ஆடினாங்கடிய. 4 தூரம் வந்து கெடுத்து மழை நின்று போச்சு. நல்லா தான் ஆடினாங்க. ஏதோ ஆர்மி கம்பெனியா மகேஸ்வரி நாடகம் பண்றோம். எல்லாம் அறியாத பசங்க தான் நல்லா தான் சொல்லுவாங்க. இந்த பட்டுங்கிறது பேர் பெரியமா அத போய் கெடுப்பாரு. என்ன தேட்டத்து நாடகம் பண்ணி எப்படி இருந்து அடி போடி. அந்த நாடகம் நான் பார்த்ததே இல்ல. அதான் பார்க்கவே இல்லையே. வயசானவங்க அவங்க அந்த மாதிரி தான். அந்த அம்மாவை சொல்றேன், ஏழு வேலையை கொடுத்து சொல்றேன். போய் நீமா இது மட்டும் அது மட்டும் ஏழு வேலையை கொடுத்து சொல்றீங்க. அது
ஏரி வேலை நான் குறை சொல்றேன். அப்படின்னு என்னமா பார்த்து கேட்டீங்கன்னா ஏழுமா காதிய ஏரி வேலைக்கு போறவங்க அப்படியே பாண்ட் எடுத்து நடக்கிறாங்களாமா. ஏரி வேலை நான் குறை சொல்றேன்னா என்ன இன்னைக்கு ஏரி வேலைக்கு போய் தான் என் குடும்பம் கொஞ்சம் முன்னுக்கு வந்து ஏரி வேலைக்கு போனா 5 வேலை அடக்கமாகுது. காலைல ஏரி வேலைக்கு போக மாட்டை ஓடி ஏரி உள்ள கட்டலாம், கரம்புல கட்டலாம், மாடு பாடு மேஞ்சி கிடக்கும். வீட்டுக்கு வரும் வச்சாரலாம். பணம் தான் வீடு அதை பொறிக்க வந்து நம்ம அது போட்டா பணம் விற்கலாம். அப்புறம் என்ன கிடக்குது பம்பு சண்டி விலை கொடுத்து வாங்கலாம். எப்படி சொல்ற? அங்க வேலை இருந்தா தானே ஒரு 10 பொம்னேட்டிங்க கும்பல சேருவாங்க. வாய் சும்மா இருக்காது. ஏண்டி இவளை வச்சுங்கிறானமே அவளை ஏன் வச்சுங்கிறானமே நீ யார வச்சுக்கிற? ஏற்கனவே பிளேட் வச்சுக்குது. நல்லா முச்சந்தி என்று சொல்ல பிடிக்கிட்டாங்க பிடிக்கிட்டாங்க எங்கால் தான் சிவருக்கானா எங்கால் தான். ஆமா ஆமா ஆடு மேய்க்க வந்துக்கிறான். காய்ச்சி மாதிரி சொன்னாரா காயத்ரி இதுதான் முச்சந்தி என்று சொல்லக்கூடிய முச்சந்தி முட்டத்தூர் கிராமம். இந்த முட்டத்தூர் கிராமம் கண்டு மண்டையில கதாவும் தொண்டையில கதாவும் வரல பொண்ணுக்கு அப்படியே சூப்பர் மெரிக்கிறேன். ஏதோ தெரியாதனமா காடு பட்டுச்சு அதுக்காக வாயில அடிச்சுக்க சூத்தி ஆச்சு. நீ சொன்ன வார்த்தை உண்மைதான்டா. இப்பதானே தோணுது. சப்பா வரல நீ சப்பா போட்டு நிட்டான். முச்சந்தி என்று சொல். பண்றத பார்த்தா ஏதோ தண்ணி கிடைக்காத இடத்துல எதையோ பண்ணிட்டு எனக்கு அடுப்பு வராது. இந்த முட்டத்தூரிலே சந்திரசேகர ஜமீன் சந்திர சொல்லாத இடமே இல்லை. முடிப்பவர் எங்க ஓடுது இந்த படம்? யார் மேல வந்து கைய வைக்கிற? பேசவே கூட. நீங்க சிரிக்க நானும் சிரிச்சேன். நான் சிரிச்சா நானும் சிரிப்பேன். நான் அழுதா ஓடுவேன். நான் ஓடுவேன். ஓடுவேன். உட்கார்ந்தா உட்காருவேன். படுப்பேன். தூங்குவேன். நான் சாப்பிடுவேன். நான் எழுந்தா எழுந்திருவேன். நான் செத்தா நான் ஏன் சாவறேன்? நீ நாலு வந்து நீ சாவ போற. உனக்கு தான் குடும்பம் இல்ல அக்கு தொக்கு இல்ல. என் கால்ல நான் மூணத்தை கட்டிக்கிறேன். என்னென்னத்தை கட்டிக்கிறா? பண்டாட்டி 1 சம்சார் 2 வைப்பு சம்சாரம் வைப்பு பொண்டாட்டி. டியாப்போ ஆமா டியாப்போ டியாப்போ ஒரு தொழில் சேர்த்து அந்த வேலை சேர்ந்த கவர்மா சாந்திய சும்மா சிலுமுசம் அது சிலுமுசம் அது இந்த முச்சந்தி என்று சொல்லக்கூடிய முட்டத்தூர். இந்த முட்டத்தூரிலே சந்திரசேகர ஜமீன் வருகிறேன் என்றார். என்ன சட்டம் திட்டம் உங்க ஆள் காட்டிய கூட தகுதி கிடையாது. ஜமீன் வருகிற என்றால் கை கட்டி வாய் புனிந்து நடக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது. கருவில் இருக்கும் குழந்தை கூட எனக்கு கை கட்டி வாய் பத்தி அடக்கம் தெரிவிப்பார்கள். மூத்தத்தை பேயுங்க. இந்த சந்திரசேகர் எவ்வளவு நிலப்பரப்பு தெரியுமா? சொல்லுங்க. நான் யாரு முன்னாடி எல்லாத்துக்கும் நீ இருந்தா அவனுக்கு எப்படி கம்முனு இருப்பாங்க. என்ன பூச்சி கொடுக்குறா? புளியா மழை விழுகுறாங்க. வாரி போடான் சூட ஆத்துறாங்க. அடி எரியுது பார்க்கும்போது உங்களை பார்க்கும்போது அடிக்கிறாரு ஜமீன் அடிக்காது சொல்றீங்களா ஒரு வார்த்தை? என்னுடைய படை பலம் எவ்வளவு பெரிய தெரியுமா? ஆமாங்க. 1000 வேலைகளுக்கு சொந்த 1000 வேலைகளுக்கு என்ன அஞ்சல் கோயில உட்காருங்க. 3 நாடகம் அடிக்கிறாங்க. அடக்கமா வேணா நீங்க கேட்கற பிள்ளைங்க அப்படி இப்படி இப்படி ஊங்க தான் அடிக்கிறாங்க. அடக்கம் தேவை. அடக்கமா அமைதியா ஊங்க ஆட்டும். அமைதியா என்ன செய்ய போறாங்க? அடக்கமா அமைதியா. ஆமா. இந்த 1000 வேலைகளுக்கு அப்படி இருக்கும்போது இந்த